வணக்கம். கண்ணுக்கு குளுமையாக பச்சை பசேல்னு கரும்பு பயிறு தோட்டத்தை பாருங்கள். சூப்பராக அழகாக இருக்குது. சுட்டெரிக்கிற வெயில்ல எங்கள் பக்கத்து தோட்டத்தில் பயிர் பண்ணியிருக்கிறாங்க. அதை தான் நான் ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை கேப்சர் பண்ணி ஷேர் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப அழகாக வளர்ந்துட்டு வருது. ட்ரிப் இரிகேஷனுங்கிறதுனால தண்ணியெலாம் பஞ்சம் இல்லாமல் நல்லா பாயுது. நல்லா 1 மாதம்தான் இருக்குது. எவ்வளோ நல்லா வளர்ந்துருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது. இதுதான் அந்த ஓரமெல்லாம் தென்னம்பிள்ளைன்னு சொல்ல முடியாது. தென்னை மரம் பெருசாக நல்லா வளர்த்திருக்குறாங்க. இது வந்து கரும்பு பயிர். நல்லா நீட்டாக பாத்தி எல்லாம் போட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு பார்க்க இதை வீடியோ எடுக்கணும்னு தோணுச்சு. அதனால தான் எடுத்துருக்குறேன். சூப்பராக வளர்ந்துட்டு வருது. அப்படியே அந்த சைட்லேருந்து இந்த சைடு, இந்த சைட்லேருந்து அந்த சைடு அப்படியே எடுத்துகிட்ருக்குறேன். அடிக்கிற வெயிலுக்கு கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக ரொம்ப நல்லாயிருக்கு. இது ஃப்ரண்ட் சைடு வந்து எடுத்தேன். ஃப்ரண்ட்டில் நின்று பாருங்கள். ட்ரிப்பு அந்த ஒயர்ஸ் எல்லாம் தெரியும் நீளமாக. அங்கங்கே ட்ரிப் இரிகேஷனுக்காக அந்த டியூப் போட்டிருக்குறாங்க. அதனால் தண்ணியெல்லாம் ஈஸியாக பாயுது. கரும்பு வந்து அப்படியே 5 வருஷத்துக்கு 5 தடவை வெட்டுவாங்க. 8 மாதத்துக்கு ஒரு தடவை. அப்போ 40 மந்த்ஸ்க்கு இருக்கும். 8 மாதம் ஆனதையும் வெட்டுவாங்க. அதே மாதிரி 5 தடவை வெட்டிட்டு தான் மறுபடியும் மாற்றி வேறு பயிர் போடுறாங்க. நானும் பார்த்துட்டே தான் இருப்பேன். இது வந்து வேற ஒரு தோட்டம். இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் வேற ஒரு தோட்டம். இன்னும் கொஞ்சம் 3 மாதம் ஆன பயிர். கரும்பும் பயிரே தான். சரி, இன்னும் ஒரு 2 கிலோமீட்டருக்கு அப்புறம் இருந்துச்சு அது. நல்லா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. மலைக்கடியில் இருக்குது பாருங்கள். மலையடி வாரத்தில் நல்லா அந்த மாதிரி இப்போ ட்ரிப் போடுறதுனால நல்லா தலையுது. இது வந்து வெட்டற தருவாயில் இருக்குது. அதுக்கு அடுத்த தோட்டத்தில் இதுவும் சூப்பராக கரும்பு சூப்பராக இருக்குது பாருங்களேன். வெட்டி அப்படியே கரும்பு ஜூஸ்க்கெல்லாமும் அனுப்புகிறாங்கல்ல. சுகர் ஃபேக்ட்ரிக்கு அனுப்புகிறாங்க கண்டிப்பாக. இப்போ கரும்பு ஜூஸ் நம்மலாம் போய் குடிக்கிற இடத்துல இதுதான். அந்த பிளாக் கலரில் இருக்கிறது பொங்கல் டைமில் கரெக்டாக வர்ற மாதிரி போடுவாங்க. அது வந்து சாப்பிட்றதுக்கு தனியாக விற்கும் இல்லையா, அதுக்கு. ஜூஸுக்கு இந்த கரும்பு இருக்கும். இது இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப கண்ணுக்கே குளிர்ச்சியாக இருக்குது. ஓகே, நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.